அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வீடியோ போட்டு 1 வாரம் ஆச்சு. இப்போ தான் வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ ரீச் ஆகவே மாட்டேன்ருச்சு. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வீடியோ நான் போட்டது சரியில்லை அப்படின்னு அதனால் 1 வாரத்துக்கு இப்படி ஆயிடுச்சு போல் இருக்குது. அதனால் நானும் போடலை. ஏன்னா எரிச்சலாக இருந்துச்சு பார்க்க. நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வீடியோ ஓடலை அப்படின்றப்ப. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான். நெல்லிக்காய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. துளசி தடிக்கும் போட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீடு தான், நிச்சயார்த்த வீடு. சமையல்லாம் பண்ணலை. இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வாரம் ஃபுல்லாக சாப்பாடும் ஒழுங்காக செய்யலை. என்னன்னே தெரியல. திருஷ்டியா என்னன்னே எனக்கே தெரியல. ஒரே நேரம் சரியில்லையோ என்னமோ தெரியலம்மா. இப்போ சூடஞ்சுத்தி வைக்கணும். ஃபங்க்ஷன் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. என் கிச்சன் தண்ணி வந்துச்சு, தண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தீபம் போட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி சாமி கும்பிட்டாச்சு. நல்லா நீட்டாக பூவெல்லாம் போட்டு, பூ கம்மியாக தான் போட்டோம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வைகாசி விசாகம்ல, அதனால நல்லா நிறைய போடுவோம் அப்படின்ட்டு வச்சுருக்கு. இந்த மாங்காய்லாம் இந்த மாம்பழம் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வாங்கினது. 3 பழம் வாங்கினோம். 1 வெட்டி வச்சு 3 பேர் சாப்பிட்டோம். இன்னும் 2 சாமி கும்பிட்டுட்ருந்தோம். அப்புறம் ஒரு தம்பி அப்பா கொண்டு வந்தாப்புல, ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு மாங்காய் ஃபுல்லாக கொண்டு வந்தாப்புல. விளக்கெல்லாம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, தேய்ச்சி. அந்த 2-3 நாளைக்கு வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க மாட்டேங்கி. குளிர்காலத்துக்குனா அப்படியே இருக்கும் 15 நாளைக்குனாலும் விளக்கு. இந்த மாங்காய் நிறைய மாங்காய் கொண்டு வந்தாப்புல. வாழைப்பழம் நானும் என் மகளும் சாப்பிட்டோம். 2 பழம் எடுத்து. அதுக்கப்புறமா மீதி பழம் ஃபுல்லாக மாங்காவும் அவர் தோட்டத்தில் காமிச்சதான். இவ்வளோ மாங்காய் கொண்டு வந்திருக்காப்புல. நாளைக்கு வைகாசி விசேஷத்துக்கு நல்லா வச்சு சாமி கும்பிட்றதுக்கு. நெல்லிக்காய் தீபமும் போட்டுட்டு குளிர வச்சுட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டோம், நிச்சயார்த்த வீட்டுக்கு. வீடியோவே ஓட மாட்டேங்குது. ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது. அப்புறம் அந்த தம்பிக்கு கொஞ்சம் அவங்க அப்பா கொண்டு வந்தாப்புல. அவள் பஸ் ஏற்றி விட்டு வந்திருக்காப்புல. அதனால் கொடுத்தாவது விட்டுருக்கலாம் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு. அப்புறம் இந்த முந்திரி பருப்பு நம்ம வீட்டில் அடிக்கடி கிடைக்கிறதுனால கொடுத்து விடுவோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ இது நாளைக்கு இதெல்லாம் தொலியை உரிச்சிட்டு நல்ல நெய்யை போட்டு வறுத்து, வேர்க்கடலையும் வறுத்து நெய் உருண்டை பிடிக்கணும்னு நினச்சிருக்கோம். கருப்பட்டியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ சத்து உருண்டையாக இருக்கும்ல, அதனால் இதை நாளைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியே செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை காலையிலேயுமா அதுவுமா பள்ளி விழுந்துருச்சுங்க. இப்படியே என் மேலே ஏதாவது இதாகுது. ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. மனசு ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது. என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது. ஏதாட்டும் ஒன்று வெள்ளிக்கிழமை போன வாரம் பூரா, இந்த வாரம் பள்ளி, அடுத்த வாரம் என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே சங்கரன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கோம். பார்ப்போம். இந்த முந்திரி பருப்பு தொலியெல்லாம் உரித்து ஸ்நாக்ஸ் செய்யணும். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.